முதல் படத்துல எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனா எப்படி ஒரு 25,000 50,000 கொடுப்பாங்கடா. என்ன தெரியல. முதல்ல நீ நல்ல ஷர்ட்ஸா நிறைய பர்ச்சேஸ் பண்ணனும். அங்க கொடுப்பாங்கடா போட்டுக்கிறதுக்கு. அதனால இங்க இருந்து அசிங்கமா போணுமா? அழகா போ வேணாமா? சரி குடு. புடி. நல்லா இருக்கும். இது ஓகேயா? ஓகே போட்டுக்கறேன். நீ சொன்னா கேப்பேன். என்னாச்சு? இல்ல தட்டிருச்சீங்க. தைரியமா போ. சரி. கூச்சப்படாத. நான் போறேன். டேய் செல்லம், நீயும் கூட வரியா? நீ வந்தீனா கொஞ்சம் தெம்பா இருக்கும். டைரக்டா போய் இன்ட்ரோ듀ஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் இல்லையா? இல்ல நான் வரல. நீ போடா. ஏண்டா? ஒரு நாள் லீவ் போடுறா. நீ வரலடா. இங்க வந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏய் என்னடா? கல்வ என்ன என்ன ஆச்சு பத்திட்டு இருந்த? இல்ல அங்க போனா அந்த ஹீரோயின்ஸ் கூட நடிக்க சொல்லுவாங்கல்ல. ஆமா. அவங்களெல்லாம் தொட்டுக்கிட்டு நடிக்கணும்ல. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா நிக்க முடியாது. டேய் சி கல்வ என்னடா? ஐயோ செல்லம், அது நடிப்பு தானடா. நீ தானடா என் உலக அழகி. உன்னை விட்டு நான் எங்கே போறேன் செல்லம்? டேய் 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 என்னடா ரூம்ல நான் ஒருத்தன் இருக்கேன். இல்ல ஃபோன் நம்பர் தேடுனேன். வர வர என்ன பண்றீங்கன்னே தெரியலடா உங்களுக்கு. கேக்குதுடா? மனசுக்குள்ள என்ன கரடின்னு திட்டுறது நல்லா கேக்குது. கேட்டுருச்சா? நாங்க அப்படிதான் திட்டுனோம். பர்ஃப்யூம் அடிச்சிட்டியா? ஏண்டா நீ கிளம்பி போறத பார்த்தா முத படத்துல எல்லா பள்ளியும் காலி பண்ணிவிட போல இருக்க. அப்படி தோணுதா? அப்படி நடந்துச்சுன்னா இனிமே குமார் நடிக்கிற எல்லா படத்துலயும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டிக்கெட் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் ஷோக்கு மட்டும் இல்ல மச்சா, எல்லா ஷோக்கு டிக்கெட் ஃப்ரீ. ஓ வாழ்த்துக்கள்டா, நல்லா நடிச்சிட்டு வா. அந்த டைரக்டர் பார்த்தா தெரியும்ல? பாத்துருக்கேன். டேய் ஒன்றும் டென்ஷன் ஆகக்கூடாது. நல்லா தைரியமா நடிக்கணும். அங்க போய் ஒவ்வொரு சீனும் முடிஞ்சோடனே எனக்கு கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணணும். போடா என் ஆட்டோல போயிரு. ஓகே நான் இங்கே போய் கூப்பிடுறேன் உனக்கு. பாய்டா. பாய். ஆல் தி பெஸ்ட். குமார் ஐஸ்வர்யா ராய் இணைந்து நடிக்கும் பாரதி ராஜாவின் உலக அழகி ஏ.ஆர். ரஹ்மான். ஐயோ செல்லம், என்னடா நடிச்சியா? நடிச்சேன். ஒரே நாள் ஷூட்டிங் வரோம்னு சார் மறந்தாச்சு. பெரிய ஹீரோ ஆயிட்டா அப்புறம் எப்படி ஞாபகம் வச்சுக்க போறீங்க? நான் தான் என்ன நடந்திருக்கும் தெரியாம வீட்டுல போனா தூக்கம் வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து காத்து கிடக்குறேன். என்ன நடிச்ச? ஹார்பர்ல தான் ஷூட்டிங். உள்ள விட மாட்டேன். நல்ல ஒரு பார்ட்டி டைரக்டர் ஓடி அனுப்பிச்சாங்கன்னு சொன்னோம். எல்லாரும் கூட்டி போயிட்டாங்க. மேடம் அனுப்பிச்சாங்கன்னு சொன்னேன். அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு ட்ரெஸ் கொடுக்க சொன்னார். லேபர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி சீன். சிவப்பு சட்டை மஞ்சள் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஒரு 1000 பேர் இருக்கும். அப்படியே வேகமாக நடந்து வர்ற மாதிரி எடுத்தாங்க. அதில் ஒரு லீடர் சம்பளத்துக்காக போராடுறான். எல்லாரையும் கூட்டமாக கூட்டிகிட்டு வந்து நிர்வாகத்துக்கு எதிராக ஆக்ரோஷமாக பேசுகிறான். நாங்கள் என்ன சார் கேட்டோம்? உழைக்கிறவங்களுக்கு உங்கள் சொத்தில் பங்கு கேட்டோம். ஊதியம் தானே சார் கேட்டோம். பத்தலை, நீங்கள் கொடுக்குற சம்பளம் எங்களுக்கு பத்தலை. இத்தனை வருஷம் தொழில் பண்ணுறமே எங்கள் தொழிலாளி ஏதாவது ஒருத்தர் என்னைக்கா முதலாளி இருக்கானா? ஆனால் உங்களுக்கு ஊருக்கு ஒரு கம்பெனி, நாட்டுக்கு ஒரு கம்பெனி வளர்ந்துக்கிட்டே போகுது. யாரால? யார் உழைப்பாள சார்? எங்கள் உழைப்பாள. ஆனால் எங்களுக்கு ஊதியம் கேட்டால் அதை கூட்டி தரதுக்கு உங்களுக்கு வலிக்குது. இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூரா தொழிலாளி நிலைமை இதுதான். கட்டடம் கட்டுற தொழிலாளிக்கு சொந்தமாக ஒரு வீடு கிடையாது. ரோடு போடுற தொழிலாளிக்கு ஏதாவது அவசரமா போகிறதுக்கு
போறதுக்கு ஒரு 2 வீலர் கிடையாது. ஏன் கக்கூஸ் கழுவுற தொழிலாளிக்கு காடுங்கிறது தான் டாய்லெட். ஏன் எப்ப இந்த நிலைமை மாறும்? உழைக்கிற எப்ப உங்களுக்கு சமமா வர்றது? அவன் அந்த உயரத்துக்கு போக விடாம தடுக்கிறது என்ன சக்தி? பணம் இருந்தா மட்டும் நீங்க என்ன கடவுளா? மாறும் சார், மாறும். இந்த நிலைமை கண்டிப்பா மாறும். எங்க தொழிலாளர்லாம் ஒண்ணு சேர்ந்தோம்னா உங்களை நாங்க மாத்தி காட்டுவோம். ஐயோ சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நான் சொன்னேன்ல டைரக்டர் கொடுப்பாருன்னு. ஐயோ அந்த மேடத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளோ பெரிய ரோல் கொடுத்தாங்கன்னா அது சும்மா இல்லை. அவங்க கை கால்லாம் அவ்வளோ அழகா க்ளீன் பண்ணி விட்டேன். அதனால தான். இப்போ எது கை தட்டின? நீ பேசுனதுக்கு சூப்பரா இருக்குடா. தியேட்டர்ல கிளாப்ஸ் விசில் பறக்கும். ஐயோ ஒரே படத்துல ஐயா சூப்பர் ஸ்டார். அந்த டைலாக் நான் பேசல, ஹீரோ ஆர்யா தான் பேசினார். பத்தல, நீங்க கொடுக்கிற சம்பளம் பத்தல. உங்களுக்கு ஊருக்கு ஒரு கம்பெனி, நாட்டுக்கு ஒரு கம்பெனின்னு வளர்ந்துகிட்டே போகுது. இந்த உலகம் பூராமே தொழிலாளியோட நிலைமை தான். கட்டிட வேலை பார்க்குற தொழிலாளிக்கு சொந்தமா ஒரு வீடு கிடையாது. ஏன் எப்ப இந்த நிலைமை மாறும்? அவன் உங்க உயிரத்துக்கு வரணும்னா ஏன் இந்த சமுதாயம் தடுக்குது? மாறும், மாறும். இந்த தொழிலாளிங்க முயற்சி பண்ண எல்லாம் மாறும். தலைவர், 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 தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்கன்னு கோஷம் போட சொன்னாங்க. கோஷம் போட்டேன். கூட்டத்திலையா? அதுக்காக அவங்க வர சொன்னது? வரட்டும் பார்லருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க வீட்டுல போய் உட்கார்ந்து எவ்வளவு நேரம் பண்ணிவிட்டேன். சினிமா பெரிய சீன் கொடுத்தாங்க. இல்லடா, சினிமானா அப்படித்தானா? முதல்ல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு அப்புறம் டைரக்டர் மனசுல இடம் பிடிச்சு அவர் அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நல்ல வாய்ப்பு வரும்போது ஹீரோ ஆகலாமா, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார். அப்புறம் நீ சொன்னியே அந்த அம்மாவோட ரெக்கமெண்டேஷன்ல வர போனோமே, பண்ணா மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க கோஷம் போட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஷூட்டிங்ல நடிச்சதுக்கு சம்பளம் 150 ரூபா கொடுத்தாங்க. பார்லர்ல வேலை செய்தால டெய்லி 200-250 கிடைக்கும்ல. இதுவும் வேலை இருக்கிற அன்னைக்கு வேலை கிடைச்சா தான் அந்த 150 ரூபா கிடைக்குமா? பேசாம வேற வேலை ஒன்று சைட்ல ட்ரை பண்ண சொன்னா அதுவும் கேட்க மாட்டேன்ற. ஏம்பா தோசை கட்டம்பா. வருது வருது வருது. தம்பி நான் லிட்டி வச்சு ஒரு ஆம்லெட். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வேற சாருப்பா ஆம்லெட் நல்லா பெப்பர் எல்லாம் தூக்கலா போடுறேன். ஆம்லெட் போடு. சீக்கிரம் போடுப்பா. வாங்க. வணக்கம். என்ன நீங்க? சார் வந்திருக்காரு, டிபன் வாங்கலாம் வந்திருக்கேன். எங்க? நாளைக்கு உங்களுக்கு லோட் அனுப்பிச்சு ரெடி வாரம்ல எப்படி இருக்கு? கண்டிப்பா கட்சி. வணக்கம் சார். இந்த திருப்பி கூப்பிடுறேன். பை. டேஸ்ட் அப்படினே. எல்லாரும் சுத்தமா கழுவி போடு. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ என்ன பண்றீங்க? என் ஃப்ரெண்டு கடை சார். ஓ இது உன் ஃப்ரெண்டு கடையா? ஆமா சார். கார்ப்பரேஷன் அண்ணே. எங்க சலூன்ல இல்லையா அப்போ? வேலை விட்டு நின்னுட்டியா? இல்ல சார். இல்லன்னாங்க. ஓனரோட ஒரு சின்ன ப்ராப்ளம். அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வேற இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணேன். அது பிடிக்கல, அவர் வெளியே அனுப்பிச்சிட்டார் சார். அப்படியா? ஆமா சார். சரி, ஏதாவது வேணா வீட்டில் வந்து பார்ப்போம். சரிங்க சார். ஓகே ரைட். சார் என் ஃப்ரெண்டு கடை தான் சார், நல்லா போட்டு தர சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓஎஸ். தேங்க்யூ சார். ரைட். ஹலோ. யப். ஆர்எஸ் ஹியர். என்னப்பா? வணக்கண்ணா. சாரை பார்க்கணும். என்ன குமார்
சார் எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் சார். என்ன விஷயம்? சார் வேலை ஒன்றும் இல்லை சார். நான் சினிமாவில் தான் நடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட் ஆகிற வரைக்கும் இங்கே ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா பார்க்குறேன் சார். எங்கேயாவது வெளியூருக்கு திங்ஸ் டெலிவரி பண்ண பசங்க தேவைப்படும் சார். அது வரும்போது கூப்பிட்றேன். சரிங்க சார். வந்து இன்னும் ஒரு ட்ரிப்புக்கு 3000 5000 கிடைக்கும். அவசியம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல சார். கண்டிப்பாக செய்கிறேன் சார். ப்ளீஸ் சார். ஓகே, அது வரைக்கும் சினிமாலே ட்ரை பண்ணு, விடாத. சரி, தேங்க்யூ சார். வா. செலவுக்கு எதுவும் காசு வேணுமா குமார்? சார் செலவுக்கு எதுவும் வச்சிருக்கியா?